ஒரு மனிதனுக்கு கல்வி என்பது எவ்வளவு முக்கியமோ அதற்கு இணையாக இலக்கிய வாழ்விலும் ஒரு மிகச்சிறந்த ஆழமான ஒரு புரிதல் தேவை என்பதை எந்த மேடையிலும் உரக்க பேசக்கூடிய ஒருவர். பூவுக்கு விடுதலை பூவடியின் பிஞ்சாகும், பிஞ்சுக்கு விடுதலை காய்க்கின்ற காயாகும், காய்க்கு விடுதலை கனிந்த ஒரு பழமாகும் தான். இருந்தாலும் என்னுடைய நாவுக்கு விடுதலை நான் உரைக்கும் சொல்லாகும் என்று எந்த ஒரு மேடையிலும் பிழிறக்கூடிய அளவிற்கு இது மிக அதிகமாக உயர்வு நவிற்சியாக சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. நான் சிறுவயதில் இருந்து பேச்சு போட்டியில் ஒவ்வொரு முறையும் பரிசு வாங்கியது மரியாதைக்குரிய ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய கரங்களில் இருந்துதான். சிறுவயதில் இருந்தே பாரதியை அதிகமாக கற்றதற்கு ஒரு காரணமாக அவரும் இருக்கிறார். கடந்த முறை சௌமா இலக்கிய விருதுகள் விழாவில் உங்களுடைய சிறந்த பேருரையை கேட்டேன். தற்போது உங்களுடைய நூல் அறிமுக உரையை கேட்பதற்காக இங்கு காத்திருக்கிறார்கள். அன்போடு அழைக்கின்றோம் மேடைக்கு நூல் அறிமுக உரை வழங்குவதற்காக. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நண்பர்களே, கொஞ்சம் உடல்நலக்குறைவு, அதனால் வராமல் இருந்து விடலாம் என்று திட்டமெல்லாம் போட்டேன். ஆனால் உடல்நலமில்லை என்ற உண்மையே பெரும் பொய்யாக மாறிவிட்ட ஒரு சமூகத்தில் இல்லையா, நிகழ்ச்சிகளுக்கு வராமல் இருப்பதற்கு சொல்லப்படுகிற பெரும் காரணங்களில் ஒன்றாக எனக்கு உடம்பு சுகமில்லை என்று சொல்லிவிட்டால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாது என்கிற அளவுக்கு வலிமையான பொய்யாக அது ஆகிவிட்ட சூழலில் நானும் அதை சொல்லி இது நாள் வரை பொய்யே சொல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இதற்கு அவசியமற்ற ஒரு பொய்யை சொல்லி தேவையற்ற ஒரு பொய்யை சொல்ல வேண்டும் என்று உடல்நலக்குறைவோடும் வந்துவிட்டேன். முதற் காரணம், இந்த விழாவில் நான் பங்கேற்க வேண்டும் என்று உறுதிப்பட விரும்பினேன். உடல்நலக்குறைவு இருந்தது. அதையும் மீறி நமக்கு இருக்கிற அசௌரியங்களையும் மீறி நமக்கு இருக்கிற சிரமங்களையும் மீறி செய்ய வேண்டும் அல்லது பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்புகிற விஷயங்களில் நாம் பங்கெடுத்து தானே தீர்வோம். ஆமாம், நான் அடிக்கடி நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், நோபடி இஸ் பிஸி இன் த வேர்ல்டு. நோபடி இஸ் பிஸி, ஒன்லி ப்ரையாரிட்டிஸ். ஆமாம், முன்னுரிமையின் அடிப்படையிலே தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். மற்றபடி பிஸி என்பதெல்லாம் நாகரிகத்திற்காக சொல்கிற ஒரு பொய் தான். ஆமாம், பிஸி தான், ஆனால் இல்லை, இந்த புத்தகத்திற்காக இல்லை. நமக்கு சிரமந்தான், ஆனாலும் வந்து விட வேண்டும் என்கிற உறுதியோடு வந்தேன். இன்னும் நுட்பமாக சொன்னால், புத்தகம் 3 நாட்களுக்கு முன்பு தான் கைக்கு வந்தது. இடையில் 8 பக்கத்தை வர காணும். அதுவும் நம்ம துறைக்காரர்கள், நான் சினிமாக்காரன் தானே, நம்ம ஆட்கள் எப்படி தான் படத்துக்கு பேர் வைக்கிறாங்கன்னு தெரியல. நடுவில் கொஞ்சம் காணும். அசலாகவே இந்த புத்தகத்தில் ஒரு 8 பக்கத்தை காணோம். ஆமாம், ஆனால் 8 பக்கத்தை காணோம் என்பதெல்லாம் குறையாக இல்லை. அந்த 8 பக்கத்தை என்னால் எழுதி கொள்ள முடிந்தது. 8 பக்கத்தை என்னால் எழுதி கொள்ள முடிந்த அளவுக்கு இதர பக்கங்கள் செறிவுடையதாக ஆழமானதாக இருந்தது என்பது உங்கள் புத்தகத்தின் சிறப்பு. உங்களுக்கு தெரியும் தமிழின் வயது, உங்களுக்கு தெரியும் தமிழின் கலாச்சாரம், தமிழின் பண்பாடு, இலக்கியத்தின் 2000 3000 அதெல்லாம் நமக்கு தெரியும். சிலருக்கு தெரியவில்லை, சிலர் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள், அல்லது சிலர் இன்னும் கூடுதல் சான்றுகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆமாம், உண்மைகளை ஒப்புக்கொள்வதற்கு அவர்களுக்கு இருக்கிற அசலான தயக்கம் வேறு வேறு வார்த்தைகளில் வெளிப்படுகிறது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த வண்டி ஓடும். அது ஓடுகிற வரையில் அப்படியெல்லாம் கேட்பார்கள். அதிகாரம் இல்லாவிட்டால் அவர்களே நம்மோட வரிசையில் வந்து அமர்ந்து தமிழுக்கு 5000 என்று கூட 1000 சேர்த்து கூட சொல்வார்கள். ஏன்னா எந்த பட்டியலிலும் ஆட்களை சேர்ப்பது நீக்குவதும் தானே அவர்களுக்கு பழக்கம்.
அது வாக்காளர் பட்டியலாக இருந்தால் என்ன, இலக்கியத்தின் வரலாறாக இருந்தால் என்ன, ஏதோ ஒன்று மிகையாக சொல்லிவிடுவது, மிகையாக பேசுவது, மிகையாக புகழ்வது, மிகையாக தாழ்த்துவது, அல்லது யார் பொருத்தமில்லையோ அவர்கள் படத்தை கொண்டு வந்து மேலே வைப்பது, யார் படத்தை எங்கே வைக்க வேண்டும் என்று தெரியாதவர்களெல்லாம் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு காலத்தில், அதிகாரத்தின் உச்சிக்கு வந்து விட்ட ஒரு காலத்தில், எதை எப்படி வைத்து எங்கே கொண்டு வந்து அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற கடும் உழைப்போடும் சிரத்தையோடும் வேலை செய்திருக்கிற ஒரு சகோதரனின், ஒரு அன்பு தம்பியின் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு எல்லா சிரமங்களையும் கடந்து வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு, இந்த மேன்மை, இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அற்புதங்களை எல்லாத்துக்கும் தாண்டி இந்த புத்தகத்தின் முதல் வாசிப்பில் நான் கண்டறிந்த ஒரு விஷயம், மிக கடுமையான ஒரு 3 வருஷம் இருக்குமா 5 வருஷம் இருக்குமா கண்டுபிடிச்சுன்னா, இதில் நீங்கள் குறிப்பிடாமலே சொல்கிறேன், 3 to 5 ஆண்டுகள் உழைப்பு இல்லாமல் இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கவே முடியாது. ஆமாம், ஜப்பானிய மன்னர்களுக்கு எத்தனை மனைவி என்பதை எழுதுவதே பெரிய வரலாறு. ஆமாம், சும்மா போகிற போக்கில் 19வது மனைவியின் 32வது பையன் ஒரு குறிப்பு இருக்கிறது. இருக்கா இல்லையா? 19வது மனைவியின் 32வது பையனாக இருப்பதால் அவன் அரசனாக முடியவில்லை என்று ஒரு குறிப்பு இப்படி போகிற போக்கில் இருக்கிறது. இந்த கவிதையை எழுதிய ஒருவர் யார் என்றால், இந்த புத்தகத்தை அவ்வளவு உழைப்பு, வழக்கமாக மொழிபெயர்ப்பு நூல்களில் நாம் பார்ப்பது என்ன என்றால், மிக பெரும்பான்மையான மொழிபெயர்ப்பு நூல்களில் மொழிபெயர்க்கப்பட்ட நமது மொழியாக்கம் மட்டும்தான் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வேறு மொழியில் இருக்கிற ஒரு படைப்பை மொழிபெயர்த்திருந்தால், இப்போ நாவல் சிறுகதைகளில் சாத்தியமில்லை, மூல நூலிலே என்ன இருக்கிறது என்பதை போட முடியாது. ஆனால் கவிதையில் குறைந்தபட்சம் நீ சரியாக மொழிபெயர்த்திருக்கிறாயா என்று ஒப்பிட்டுக் கொள்வதற்காகவாவது, இது எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்த்தாயோ அதை ஒரு பக்கத்தில் பார்க்கட்டா, 2 மொழியும் தெரிந்து ஒருவர் ஒப்பிட்டு பார்க்கவாவது வசதி இருக்கும். இப்போ இந்த புத்தகத்தை படிக்கிற போது எனக்கு இருந்த பெரிய கவலை, இந்த புத்தகத்தை, மிகச்சிறந்த புத்தகத்தை தம்பி எழுதிவிட்டான் என்கிற கவலை இல்லை, ஜப்பானிய மொழி எனக்கு தெரியவில்லையே என்கிற கவலை வந்துவிட்டது. ஏனென்றால் ஜப்பானிய மொழியில் ஒரு சொல்லுக்கு 3 பொருள், 2 பொருள், 4 பொருள் கூட தமிழ் போல ஒரே சொல்லுக்கு இருப்பதாக இந்த புத்தகம் பேசுகிற போது, அசலான ஜப்பானிய மொழியே தெரிந்து கொண்டு அதை படித்திருந்தால் ஒரே கவிதை எனக்கு எத்தனை பொருள் கொடுக்கும் என்கிற வியப்பே, மகிழ்ச்சியே, ஜப்பானிய மொழி தெரியவில்லையே என்கிற இயக்கத்தை தான் இந்த புத்தகம் முதலில் கொடுத்தது. அவ்வளோ எளிதில் படிக்கிற மொழியும் இல்லை அது. ஆமாம், நான் அறிந்தவரை, நான் விசாரித்த வரையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு என் முதல் ஜப்பானிய பயணத்தின் போது நான் கமலக்கண்ணனை பார்த்தேன், நாங்கள் சந்தித்த ஒரு நிகழ்ச்சியில். ஆமாம், அது ஒரு பொங்கல் விழா. ஆமாம், அதுபோல் பொங்கலை ஒட்டி நடந்த ஒரு விழாவில் இங்கிருந்து போய் பணியாற்றுகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அங்கு போய் பணியாற்றுவதோடு கூட பணிபுரிகிற இடத்தின் மொழியை விரும்பி கற்றுக்கொள்வது என்பது ஒரு ஆகச்சிறந்த பண்பாடு. அது ஏன் ஆகச்சிறந்த பண்பாடு என்று சொல்கிறேன் என்றால், இங்கு வந்து எந்த வேலையும் பார்க்காமல் அவர்கள் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிறைய சொன்னால் எளிதில் புரியும் என்று நினைக்கிறேன். இங்கு வந்து ஒரு வேலையும் பார்க்காமல், எந்த வேலையும் பார்க்காமல் என் மொழியை நீ படித்து தீர வேண்டும் என்று திணிக்கிறவர்கள் பெருகிவிட்ட ஒரு காலத்தில், தான் பணியாற்றுகிற இடத்தில் அந்த மக்களோடு உரையாடவும், அந்த இலக்கியங்களை படிக்கவும், அந்த மொழியை படித்ததோடு இல்லாமல் அந்த மொழியில் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரையில் ஏறக்குறைய 600 நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட கவிதைகளில் அங்கிருந்த ஒருவர் தேர்ந்தெடுத்த 100 கவிதைகளை மட்டும் புத்தகமாக கொண்டு வருகிறார். இந்த 100 கவிதைகளும் ஒருவரால் எழுதப்பட்டவை அல்ல. இதில் ரொம்ப முக்கியமான செய்திகள். இப்போ வழக்கமாக மொழிபெயர்ப்பு என்று பார்த்தால், பாப்லோ நெருடாவின் கவிதைகளை ஒரு மொழிபெயர்ப்பார், மார்க்வஸை ஒருத்தர் மொழிபெயர்ப்பார். ஒரு படைப்பாளியின் ஒரு படைப்பை மொழிபெயர்ப்பது என்பது நடக்கும்.
அப்போது கூட அந்த படைப்பு மூல மொழியிலாலோ அல்லது ஆங்கிலத்தில் இருந்து வந்ததா என்று கூட நமக்கு தெரியாது. அந்த குறிப்பு கூட பல புத்தகங்களில் இருக்காது. ஆமாம், அது ஏதோ ஒரு ஐரோப்பிய மொழியில் எழுதப்பட்டிருக்கும். அது ஐரோப்பிய மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு வந்திருக்கும். ஆங்கிலத்திலிருந்து இவர்கள் தமிழுக்கு கொண்டு வந்திருப்பார்கள். பக்கத்தில் ஆங்கில மூலம் இருக்காது. ஆமாம், ஒரு படைப்பாளியின் படைப்பு மட்டும் இருக்கும். ஆனால் இந்த புத்தகத்திற்கு தனி சிறப்பு என்ன என்று கேட்டால், ஒரு 6 நூற்றாண்டு காலத்தில் ஜப்பானில் எழுதப்பட்ட படைப்புகளை, அந்த மண்ணில் வாழ்ந்து 6 நூற்றாண்டு கால படைப்புகளையும் ஆய்வு செய்து தேர்ந்தெடுத்து ஒரு மனிதன் சிறந்த 100 கவிதைகளை ஒரு தொகுப்பாக உருவாக்குகிறார். அந்த 100 கவிதைகள் அடங்கிய புத்தகத்தை தான் கமல் இன்றைக்கு கமலக்கண்ணன் தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்படியானால் இந்த 100 கவிதைகள் ஏறக்குறைய 6 நூற்றாண்டு கால ஜப்பானிய வாழ்க்கையின் பரந்த பரப்பளவை, 600 ஆண்டு கால ஜப்பானிய வாழ்க்கையை பேசுகிற 100 கவிதைகளை தேர்ந்தெடுத்த ஒரு ஜப்பானியரிடமிருந்து அந்த ஜப்பான் மொழியிலேயே அதை பயின்று, ரொம்ப முக்கியம், மூல மொழியிலேயே அதை பயின்று நேரடியாக, ஆமாம், இந்த மூல மொழியிலிருந்தே கொண்டு வருவது என்பது ஏறக்குறைய பிறந்த உடனே இறந்துகிற தாய்ப்பாலின் சுவைக்கு ஒப்பானது. அது கலப்படம் இல்லாதது. ஆமாம், அது எவ்வளோ புனிதமானது என்று மாக்சிம் கார்கியின் வார்த்தைகளில் சொன்னால் உங்களுக்கு தெரியும். கார்கி அதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருப்பார். மூலமொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு வருகிற போது அது நிறைய நிறம் மாறிவிடும். மொழி நுட்பம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். பல சமயங்களில் பொருளே கூட மாறிவிடும். சமயங்களில் புரிந்து கொள்ளுகிற தன்மையே கூட மாறிவிடும். ஏன்னா அணிசை காவியம் 1000 கற்பர் ஆழ்ந்திருக்கும் கவியூலம் யார் காண்பார் என்பது யாருக்கு தெரியும்? மூல மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு கொண்டு வந்தவர்கள் எதை விட்டார்கள், எதை சேர்த்தார்கள் என்று நமக்கு தெரியாது. அது ஆங்கிலத்தின் தமிழுக்கு வருகிற போது இன்னும் கைமாறித்தான் வரும். ஆமாம், இன்னும் கைமாறி வருகிற போது செய்தி மாறிவிடும், தன்மை மாறிவிடும், உள்ளடக்கம் கூட மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மாறுவதை நாம் பல சமயங்களில் சாதாரணமாக குழந்தை விளையாட்டில் பார்த்து விட முடியும். குழந்தை விளையாடுவாங்க, ஒரு குழந்தையோட காதில் ஒன்று சொல்லுவாங்க, அது வரிசையாக சொல்லிகிட்டே வரும்போது கடைசியாக வரும்போது முதல் குழந்தை தெரியும், சரவணனை கிட்ட சொல்லிடுவான், முதல் குழந்தையின் காதில் சொன்ன வார்த்தை கடைசி குழந்தையாக என் காதிலிருந்து வருகிற போது முற்றிலும் வேறொன்றாக மாறி வந்திருக்கும். அப்படி இல்லாமல் ஜப்பானிய மொழியில் இருந்தே அப்படியே நேரடியாக தமிழுக்கு கொண்டு வந்த சிறப்புடைய நூல் இந்த நூல். ஒரு 6 நூற்றாண்டு கால ஜப்பானிய வாழ்க்கையை பேசும் மிக அழகிய கவிதைகளை, தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 கவிதைகளை ஜப்பானிய மொழியிலிருந்து தமிழுக்கு தந்திருக்கிறார். இந்த புத்தகத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. வழக்கமாக மொழிபெயர்ப்பு நூல்களில் நான் பார்த்திருக்கிறேன், கவிதையை மொழிபெயர்ப்பார்கள், படைப்பை மொழிபெயர்ப்பார்கள், அதை எழுதியவரை பற்றி சிறு குறிப்பு தான் இருக்கும். ஆனால் இந்த புத்தகத்தில் அது இல்லை. ஆமாம், எழுதப்பட்ட ஒவ்வொருவரை பற்றியும் மிக விரிவான குறிப்புகள் தரப்பட்டிருக்கிறது. அவருடைய வரலாறு, அவர் யார், அவர் எத்தனாவது அரசரின் எத்தனாவது மனைவியின் எத்தனாவது குழந்தை, ஆமாம், அவர் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார், அவர் எப்போது துறவியானார், அவர் எங்கே போய் துறவியானார், அவர் ஏன் துறவியானார், அவர் இந்த 100 கவிஞர்களுக்குள் இருக்கிற பெண்பால் கவிஞர்கள், அந்த பெண்ணின் பேரழகு, அவளுக்கு பின்னே ஒரு 90 வயது வரையிலும் துறவியாக இருந்த, புலன்களை அடக்கிய ஒரு பௌத்த துறவி, 90 வயது வரையிலும் துறவியாக இருந்த ஒரு பௌத்த துறவி, புலன்களை அடக்கி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதன், தன் 90வது வயதில் அவள் அழகை பார்த்து அவளுக்கு பின்னே போகிற அளவுக்கு அவள் அழகாக இருந்தாள் என்று அவளுக்கு அழகின் சிறப்பை சொல்வதற்கு 90 வயதான பிறகும் ஒருவனை காமத்தின் எல்லைக்கு பிடித்து இழுக்கிற அளவுக்கு அவள் அழகாக இருந்தாள் என்ற மிகையான முதுமையெல்லாம் கடந்து, வயோதிகத்தை எல்லாம் கடந்து, அதையெல்லாம் தகர்க்கிற அளவுக்கு அவள் அழகாக இருந்தாள் என்று ஒரு குறிப்பு அந்த கவிதையை எழுதிய பெண்ணை பற்றி இருக்கிறது. இந்த படைப்பில் 100 படைப்பாளிகளை பற்றியும் அறியத்தகுந்த குறிப்புகள். இன்னும் சில படைப்புகளில் அவர்கள் பிறந்த ஊர், அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம், அங்கு ஆண்டுதோறும் அவர்கள் நினைவு கொண்டாடும் விதத்தில் நடக்கும் சிறு விழாக்கள், அங்கு பயன்படுத்தப்படும் இலை, பூ,
எல்லாவற்றையும் இந்த புத்தகம் சுமக்கிறது என்றால் ஏறக்குறைய ஒரு 3 வெறும் மொழிபெயர்ப்பு அல்ல. ஜப்பானில் இருக்கிற ஒரு 100 கவிதைகளை கமலக்கண்ணன் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் என்று இந்த புத்தகத்தை சொல்ல முடியாது. 100 தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 நூற்றாண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜப்பானிய கவிதைகளில் 100 கவிதைகளையும் தமிழுக்கு கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அந்த புத்தகம் உருவான வரலாறு, அந்த புத்தகத்தை எழுதிய படைப்பாளிகள் உருவான வரலாறு, ஜப்பானில் அப்போது நிலவிய சமூக சூழல், ஆட்சி முறை, மனமுறை, பெண்களுக்கான சமூக இடம் என எல்லாவற்றையும் இணைத்து வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை முறை, கவிதை, இலக்கியம் என மொழி சார்ந்த, ஜப்பானிய சமூகம் சார்ந்த அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த விரிவான வரைபடத்தை இந்த புத்தகத்தில் கமலக்கண்ணன் உருவாக்கி இருக்கிறார் என்பதன் காரணமாகவே இந்த விழாவில் பங்கேற்று அவரை சிறப்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிக்கெஸ்ட் மேப். ஆமாம், அதை படிக்கிற போதே தெரிகிறது, படிக்கிறவர்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. அது எத்தனை ஆண்டுகள் பிடித்திருக்கும் என்று அதை படிக்கிற போதே தெரிகிறது. இதில் இன்னொரு சிறப்பும் இருக்கிறது இந்த புத்தகத்தில். இந்த மொழிபெயர்ப்பினுடைய ரொம்ப அற்புதம் என்னன்னா, வழக்கமாக மொழிபெயர்க்கிறவர்கள் சொல்லுக்கு சொல் மொழிபெயர்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், பொருள் உணர்ந்து மொழிபெயர்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், சொல்லும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் மொழியை பெயர்க்கிறவர்களும் இருக்கிறார்கள். இல்லையா? இருக்காங்களா? இல்லையா? இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி பெயர்களை சொல்ல முடியாது, ஏன்னா அது பதிப்பகங்களின் விற்பனையை பாதிக்கும் என்பதால். அதாவது டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா அதில் பல வகைகள் இருக்குது. மிகச்சிறந்த உதாரணம் நீங்கள் அவர் கூப்பிடாது பாரதியார் தான். ஆமாம், ஒரு நாளில் தான் பணியாற்றிய சுதேசமித்திரன் பத்திரிகையில் தன் மேசையில் அன்றைக்கிருந்த செய்தி நிறுவனங்கள் கொண்டு வந்து குவித்த நூற்றுக்கணக்கான செய்திகளுக்கு நடுவில் தமிழர்களுக்கு தேவையான செய்திகளை தேர்ந்தெடுத்து அதை தமிழர்கள் அறிந்து கொள்ளும் விதத்தில் எளிய தமிழில் மொழிபெயர்த்து சுதேசமித்திரனிலும் முன்பு தான் பணியாற்றிய இந்தியா பத்திரிகையிலும் கட்டுரைகளாக எளிய தமிழில் எழுதிய பெருமை பாரதியாருக்கு உண்டு. ஆமாம், அவர் தாகூரின் கதைகளை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். டால்ஸ்டாய், ரஷ்யாவிலே வாழ்ந்த டால்ஸ்டாய் மென்சுவிக்குகளுக்கு எழுதிய ஒரு கடிதத்தை தமிழில் மொழிபெயர்க்கிறார். பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழில் பெயர்த்தல் வேண்டும் என்று பாடியதோடு பாரதி நின்று கொண்டார் இல்லை. பக்கம் சந்திரனின் வங்கமே வாழியே என்ற பாடலை தமிழுக்கு கொண்டு வந்தது பாரதி. வங்க மொழியிலிருந்து, உலகின் பிற மொழிகளிலிருந்து, ஆங்கிலத்திலிருந்து தான் கற்று அறிந்த செய்திகளை தமிழர்கள் அறியும் வண்ணம் எளிய தமிழில் உள்ளடக்கம் சிதை உறாமல், பொருள் மாறாமல் புதிய சொற்களை பயன்படுத்தி தமிழுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை பாரதியாருக்கு உண்டு. இந்த புத்தகம் நான் மிகையாகலாம் சொல்லவில்லை. இவ்வளவு உழைப்பும் இவ்வளவு ஈடுபாடோடும் இவ்வளவு வேலைப்பாடோடும் அந்த கவிதைகளை மொழிபெயர்க்கிற போது ஜப்பானிய மொழியை பயின்று அந்த கவிதைகளை படித்தது மட்டுமல்லாமல் முறையாக தமிழ் படித்து இலக்கணம் படித்து தான் படித்த அந்த ஜப்பானிய கவிதைகளை தமிழில் கவிதைகளாக எழுதி கொடுத்த பெருமை கமலக்கண்ணனுக்கு உண்டு. சுருக்கமாக, வெண்பாவாக, எனக்கு இலக்கணம் தெரியாது, நான் முறையாக தமிழ் படித்தாள் கிடையாது. ஒருவேளை நன்றாக பேசுவதற்கு அது கூட காரணமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி ஒருத்தர் சிங்கம்ங்கிறாங்க, ஒருத்தர் யானைங்கிறாங்க, யாருமே மனுஷன்னு சொல்லலை. அது கூட பரவாயில்ல, மனிதர்களே அரிதாகிவிட்ட காலம். இவர் சிங்கம் மாதிரிங்கிறாரு, இவங்க யானை மாதிரின்றாங்க. இல்லை, உணர்வுக்கு உண்மையாக பேசுகிறது, அவ்வளோதான். என்ன உணர்கிறோமோ அதற்கு உண்மையாக பேசுவது. அதனினும் மிக முக்கியமாக கூடியிருக்கிற பார்வையாளர்களுக்கு அந்த செய்தியை
ஒரு துளியேனும் உணர்த்தி விட வேண்டும் என்று விரும்புவது. இப்போ இந்த 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 நாளில் இந்த புத்தகத்தை பேசுகிற போது நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த நிகழ்ச்சி முடிந்து போகிற போது இந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணத்தை உங்களில் சிலரிடமாவது உண்டாக்கிவிட்டால் அதுவே நான் செய்கிற பெரிய வெற்றி. அதுதான் ஒரு நூலாசிரியனுக்கு செய்கிற மதிப்பு. ஒரு நூலாசிரியனுக்கு செய்கிற பெரிய மரியாதை என்பது அவருடைய புத்தகத்தை வாங்குவது. இது வாங்க தகுந்த புத்தகமா? ஆம். இயற்கையை பாடுவது, காதலை பாடுவது, தனிமையை பாடுவது, பிரிவை பாடுவது என்பது தமிழில் இலக்கியத்தில் எப்படி 2000 ஆண்டுகளாக சங்க இலக்கிய காலத்திலிருந்து காண கிடைக்கிறதோ அதே பாடுபொருளோடு ஜப்பானிய இலக்கியம் ததும்பி கிடக்கிறது. பிரிவை பாடுகிறது, துன்பத்தை பாடுகிறது, காதலை பாடுகிறது, காதலின் வலியை பாடுகிறது. இந்த பாடப்பட்ட 100 தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 100 கவிதைகளும் இயற்கையை பாடுகிறது, இயற்கையின் சிறப்பை பாடுகிறது. தொடர்ந்து விழுகிற பனி காரணமாக தொடர்ந்து விழும் பனியின் தாக்கம் காரணமாக மரத்தில் நிற்க முடியாமல் கீழே விழுந்து விடும் ஒரு இலையை நீங்களும் நானும் பார்த்ததில்லை இல்லையா? நமக்கு பனி என்பது, உரை பனி என்பது, வீழும் பனி என்பது நம் பருவத்தில், நம் கலாச்சாரத்தில் இல்லை. அதை விட இந்த புத்தகத்தை படித்த போது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு என்னன்னா, ஜப்பானில் பருவங்கள் தப்புவதில்லை. ஆமாம், மே மாதம் வசந்த காலம் துவங்கிவிடும் என்றால் வசந்த காலம் துவங்கிவிடும். துவங்கிவிடும் என்பது மட்டுமல்ல, அதன் துவங்கிவிட்டது என்பதன் அடையாளமாக ஆஸ்திரேலியா சரி, அப்புறம் நம்ம ஆட்கள் போயிட்டு வரும்போது நம்ம போயிட்டு வர்றது, நானே போயிட்டு வந்துட்டேன்ல. ஆமாம், எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. நான் சிறப்பூஞ்சிக்கு போனேன், மழையே இல்லை, எனக்கு பதட்டமாயிருச்சு. நான் அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட சொன்னேன், நீ மழையே இல்லை அப்படின்னு சொன்னார். வரோம் சார் அப்படின்னா, நம்ம கிழக்கு ராமநாதபுரம் மானம் பார்த்த பூமி. ஆமாம், நம்ம கால் பட்டதுக்கு பிறகு சிறப்புஞ்சியிலேயே மழை இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னா, அந்த டாக்ஸி ஓட்டுநர் நல்ல ஆங்கிலம் பேசினார். அவர் சொன்னார், ஒரு விதத்தில் நீ கொடுத்து வைத்த சுற்றுலா பயணினார். என்னையா சிறப்புஞ்சிக்கு வந்திருக்கேன், மழையே இல்லை, உலகிலேயே மிக அதிகமாக மழை பொழியும் இடம்னு பள்ளிக்கூடத்தில் படித்து 100 தடவை படித்து எழுதி மனப்பாடம் பண்ணி 2 மார்க் வாங்கிட்டு இங்கே வந்து நின்னா உன்னையுமே காணமையா. அவர் சொன்னால், நீங்கள் கொடுத்து வைத்த சுற்றுலா பயணி, ஏனென்றால் மழை பெய்தால் நீ வெளியே தலை காட்ட முடியாது, உனக்கு சுற்றி பார்ப்பதற்கான கருணையோடு இயற்கை உன்னிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ நன்றி சொல் அப்படின்னா. இது மாதிரியா, எப்படி இருந்தாலும் மழையை ஒரு தடவை பார்க்க மாட்டாங்க. ஆனால் எல்லாம் முடித்து சுற்றி பார்த்து விட்டு மாலை ஒரு தேநீர் கடையில் வந்து தேநீர் சாப்பிட உட்கார்ந்த பிறகு மழை பெய்த போது தான் தெரிந்தது உலகத்திலேயே அதிக மழை பெய்கிற இடம் சிறப்புஞ்சி என்று. ஏனென்றால் பெய்த மழையில் மழை துளியே இல்லை, மழை துளிகளே இல்லை. ஒரு ஒரு பெரிய தொட்டியை திறந்துட்டு எப்படி இருக்கும் அதுபோல். அதை விட பெரிய ஆச்சரியம், 2 மணி நேரம் மழைக்கு பிறகு வெளியே வந்தால் சாலையில் ஒரு துளி தண்ணீர் கூட இல்லை. மழை பெய்ததற்கான தடயமே இல்லை. பருவம் மாறாமல் வரும் ஜப்பான், இனி அடுத்து வரும் ஆண்டுகளில் பருவம் மாறாமல் இருக்கட்டும் என்று நான் வந்து இயற்கையை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த பருவம் மாறுகிற போது ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு குயில் வருகிறது ஜப்பானுக்கு. ஆமாம், அந்த குயிலின் பெயர் கூட நான் குறித்து வைத்தேன். ஆமாம், ஹொத்தோ தொக்கிசு. ரைட்டா? ஹொத்தோ தொக்கிசு என்று ஜப்பானிய மொழியில் அழைக்கப்படும் அந்த குயில் வசந்த காலம் தொடங்குகிற போது ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜப்பானுக்கு வந்து விடுகிறது. 1897ஆம் ஆண்டு அந்த குயிலின் பெயரில் தொடங்கப்பட்ட ஒரு இலக்கிய பத்திரிகை இன்றைக்கு வரைக்கும் ஜப்பானில் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை இந்த புத்தகத்தை படிக்கிற போது எனக்கு தெரிய உலகத்திலேயே மிக நீண்ட காலமாக பறந்து கொண்டிருக்கிற ஒரு இலக்கிய பத்திரிகை அதுவாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒருவேளை கண்டம் விட்டு கண்டம் வாழும் ஒரு அழகான குயிலின் பெயரை வைத்ததால் கூட அது பறந்து கொண்டே இருக்கிறது போல் இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இலக்கிய பத்திரிகை நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பருவங்களில் பனி பொழிகிற பருவம் நமக்கு இல்லை.
உறைபனியை நாம் பார்த்ததில்லை. ஆனால் உறைபனி விழுகிற போது அதன் கரம் தாங்க மாட்டாமல், தொடர்ந்து விழும் உறைபனியினுடைய குளிர்ச்சி தாங்க மாட்டாமல் இலைகள் உதிர்ந்து விழுகிறது. நான் அதை பார்த்திருக்கிறேன், என்னுடைய பயணத்தில் நான் அதை பார்த்திருக்கிறேன். ஆனால் அதை பிரிவின் அடையாளமாக ஒரு கவிதை பேசுவதை இந்த புத்தகம் சொல்கிறது. தொடர்ந்து விழும் பனியின் காரணமாக மரத்தை விட்டு பிரிந்து உதிர்ந்து கீழே விழும் ஒரு இலைக்கு, சரியா சொல்கிறேன்னா, ஒரு இலைக்கு கீழே விழுந்து மரத்தை விட்டு பிரிவது போல என்னை விட்டு நீ பிரிந்து போனாய் என்று பாடுவது, இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்க்கையை பாடுவது என்பது தமிழர் மரபிலும் நாகரிகத்திலும் உள்ளது. அப்படி அந்த மாதிரி இந்த புத்தகத்தில் அந்த 100 கவிதைகளில் பெரும்பான்மையான கவிதைகள் இலக்கியம் பற்றி, இயற்கையோடு இயைந்த பாடல்கள். மீன் பிடிக்கிற ஒருவனின் ஆடை எப்படி இருக்கும்? கடலில் போய் அலைகள் பட்டு நனைந்திருக்கும். நமக்கு எளிதாக புரிந்த உண்மை. ஆமாம், தெரிக்கிற அலைகளுக்கு நடுவே தன் படகை செலுத்தி கொண்டு போகிற ஒரு மீனவனின் உடை ஈரமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏனெனில் அலைகள் அதை ஈரப்படுத்தி கொண்டே இருக்கும். அலைகளால் ஈரமாகி கொண்டே இருக்கும் ஒரு மீனவனின் ஆடையையும், அவனை பிரிந்ததால் அழுகிற தன் கண்ணீரால் நனைந்து போன ஆடையையும் ஒப்பிட்டு, அவன் ஆடை கூட காய்ந்துவிடும், என் ஆடை காயாது கண்ணீரால் நனைந்து கொண்டே இருக்கும் என்று நடுக்கடலில் படகில் போகும் மீனவனின் உடையின் ஈரத்தை காட்டிலும் பிரிவின் கண்ணீர் கடலின் அலைகளை விட பெரிது என்று பாடுகிற கவிதை ஜப்பானிய கவிதையின் உச்சமான அழகை நமக்கு காட்டுகிறது இந்த புத்தகம். அந்த கவிதையை ரொம்ப அழகாக தமிழ் படுத்தி இருக்கிறார் கமலக்கண்ணன். அலைபல மோதினும் பெய்திடும் சோனை இலச்சை வெளுக்கா உடையோ தலைவரி வலதுயிர் ஏந்திய பேதையோள் கண்களால் செந்நிறம் ஆன ஆடை. இதில் என்னன்னா, வண்ண ஆடை உடுத்தி இருக்கிறாள். தொடர்ந்து பெய்த கண்ணீரின் காரணமாக அந்த ஆடை நிறம் மாறி அந்த ஆடையிலிருந்து சிவப்பு நிறம் முழுவதுமாக மாறி உடை முழுவதும் செந்நிறமாக மாறுகிற அளவிற்கு உன் பிரிவின் துயர் தாழமாட்டாமல் நான் கண்ணீரால் அழுதேன். அந்த கண்ணீர் நடுக்கடலில் மீன்பிடிக்கப் போகும் ஒரு மீனவனின் ஆடையின் மீது விசிறி அடிக்கும் கடல் அலைகள் உண்டாக்கும் ஈரத்தை விட நிரந்தரமானது என்று பிரிவின் வலியை பாடுகிற கவிதை. நான் மிக முக்கியமாக ஒரு கவிதையை சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன் இந்த தொகுப்பில். பிறப்பிலேயே கண் பார்வை இழந்த ஒரு கவிஞனின் ஒரு கவிதை இந்த தொகுப்பில் இருக்கிறது. அவன் அரச குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் பிறப்பிலேயே அவனுக்கு கண் பார்வை இல்லை. பிறப்பிலேயே அவனுக்கு கண் பார்வை இல்லை என்றால், அவன் கண் பார்வை இல்லாமல் பிறப்பதற்கான குற்றங்களுக்கு உரியவர்கள் அவன் தாயும் தந்தையுமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அவன் தாயும் தந்தையும் செய்த பாலியல் குற்றங்களின் தொடர்ச்சியாக அவன் பிறக்கும்போது கண் பார்வை இல்லாதவனாக பிறக்கிறான். கண் பார்வை இல்லாதவனாக பிறந்த ஒரே காரணத்திற்காக அரசுரிமை நிராகரிக்கப்பட்டு, அரச வாழ்க்கையை நிராகரித்துவிட்டு, அரண்மனையை விட்டுவிட்டு வெளியே போய் ஒரு குடிலில் வாழ்கிறான். அந்த குடிலில் வாழ்கிறவன் ஒரு சுங்கச்சாவடி போன்ற ஒரு இடத்திற்கு அருகிலே வாழ்கிறான். அது சில ஆண்டுகளுக்கு முன்பு அகற்றப்பட்டு விட்டது என்ற தகவல் கூட இந்த புத்தகத்தில் இருக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த மனிதன் வாழ்ந்த இடத்தில் ஒரு சுங்கச்சாவடி இருந்திருக்கிறது. அது சில ஆண்டுகளுக்கு முன்பு அகற்றப்பட்டிருக்கிறது. அந்த இடம் ஒரு சரிவான இடம், சரிந்து மேடாகிற இடம். அந்த சரிந்து மேடாகிற அந்த இடத்தை ஜப்பானிய இலக்கியம் என்ன சொல்லியிருக்கிறது? பிரிந்தவர்கள் சந்திப்பதற்கான இடமும் சந்தித்தவர்கள் பிரிவதற்கான இடமும் என்று அந்த இடத்தை குறிப்பிடுகிறது. அந்த சரிவான இடத்தை பிரிந்தவர்கள் சந்திப்பதற்கான இடமும், அதுவே சந்தித்தவர்கள் பிரிவதற்கான இடமும் என்று குறிப்பிடுகிறது. இன்னும் ஆழமாக சொல்ல போனால், எல்லா சந்திப்பும் பிரிவை உத்தரவாதப்படுத்தி கொண்டுதான் நிகழ்கிறது என்கிற உண்மையை இந்த கவிதைகள் பேசுகிறது. எனக்கு ரொம்ப
பிரிவும் சந்திப்பும் வாழ்க்கையில் நடக்கும் என்பது எனக்கு தெரியும். அவை இரண்டு பெரிய அதிசயங்கள் எனக்கு தெரியும். ஆனால் முதன்முறையாக இந்த புத்தகத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன், எல்லா சந்திப்பும் பிரிவின் உத்தரவாதத்தோடு தான் நிகழ்கிறது. என்றேனும் ஒரு நாள் எப்படி ஏனும் பிரிந்து விடத்தான் போகிறோம் என்கிற இறுதி முடிவும் உத்தரவாதமும் சத்தியத்தின் அடிப்படையிலே தான் எல்லா சந்திப்பும் நிகழ்கிறது என்கிற இலக்கியத்தின் பேருண்மையை புரிந்து கொண்டால் ஒரு சந்திப்பு நம் வாழ்க்கையில் நிகழ்த்துகிற பேரின்பங்களிலேயே மூழ்கி விடாமல் என்றேனும் ஒரு நாள் அது பிரிவை நோக்கி இட்டு செல்லும் என்கிற தெளிவை, ஞானத்தை ஒரு இலக்கியம் கொடுக்கிறது. அதுதான் இலக்கியத்தின் பணி. இலக்கியத்தின் பணி மனிதனை மேம்படுத்துவது, ஒரு அங்கலமான அவனை மேம்படுத்துவது. அந்த பார்வையற்றவன் பிரிவதற்காகவே சந்திக்கிறோம், பிரிவுதான் சந்திப்பின் முதல் படி, அல்லது சந்திப்பு பிரிவை நோக்கித்தான் போகிறது, பிரிவில்லாத ஒரு சந்திப்பை உலகத்தில் நீங்கள் நிகழ்த்திவிடவே முடியாது. அது நம்ம ஆளுதான். மரணம் என்று ஒன்று வந்து முடிஞ்சதில்லை. ஆமாம், மனிதர்கள் பிரிந்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. இதை பார்வையற்ற ஒரு மனிதன் தன் வாழ்நாளின் அனுபவங்களாக தேக்கி வைத்து கொண்டு அவன் ஜப்பானிய மொழியில் எழுதியதை பிரிதலும் மன்னுதல் அன்றே உலகில் பிரிந்த பின் சேர்தலும் மீண்டும் பிரிதலின் பார்ப்பட்டனவே முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஒருவேளை நீங்கள் சந்தித்தால் பிரிவீர்கள், மீண்டும் சந்தித்தால் மீண்டும் பிரிவீர்கள். பிரிவதன் பொருட்டே சந்திப்பீர்கள். உங்கள் சந்திப்பின் விளைவு பிரிவாகத்தான் இருக்கும். உங்கள் சந்திப்பின் எல்லை பிரிவுதான். சந்திப்பின் எல்லை என்பது நிரந்தரமாக கூடி வாழ்வது அல்ல. எவ்வளவு தெளிவு பாருங்க. இந்த ஞானம் வந்தால் வாழ்வின் எல்லா பிரிவுகளையும் எல்லா துன்பங்களையும் தாங்கிவிட முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. நேற்றிருந்தார் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று குரல் பாடி இருக்கிறது, நமக்கு தெரியும். ஆனால் அதை விடவும் இன்னும் சுருக்கமான சொற்களில் சந்திப்பு என்பது பிரிவை நோக்கித்தான், பிரிவை முன்னிறுத்தித்தான் சந்திப்பு நிகழ்கிறது என்று அவர் பாடிய பாடலை, கவிதையை தமிழ்படுத்திவிட்டு, பிரிதலும் மன்னுதல் அன்றே உலகில் பிரிந்த பின் சேர்தலும் மீண்டும் பிரிதலின் பார்ப்பட்டனவே அறிந்தோர் உரையால் விளங்கும் நிலையற்ற வாழ்வு. அவர் மாற்றி எழுதிய வெண்பாவின் ஈற்றடி விளங்கும் நிலையற்ற வாழ்வு. இந்த கவிதையின் சாரம் அதுதான். வாழ்க்கை நிலையற்றது என்று பேசுகிறார். முரணான ஆச்சரியம் பாருங்கள். வாழ்க்கை நிலையற்றது என்று பேசுகிற ஒரு கவிதை, அது எழுதப்பட்டதற்கு பிறகான 10 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை நிலையற்றது என்று பேசிய ஒரு கவிதை, அது எழுதப்பட்டு நூற்றாண்டுகளை கடந்த பின்னும் அது எழுதப்பட்ட மொழியிலும் வாழ்கிறது. அது இன்னொரு மொழியில் இன்னொருவன் கொண்டு வந்து கொடுத்து இதற்கு இன்னும் 1000 ஆண்டுகள் வயதும் ஆயுளும் சேர்த்திருக்கிறான். நிலையற்ற தன்மைக்கு நிலைத்த தன்மை வழங்கும் ஆற்றல் உடையது இலக்கியம். எல்லா சந்திப்பும் எதனால் நிகழ்கிறது? எதை முன்னிட்டு நிகழ்கிறது? நன்றி.